விபத்தில் காயமடைந்தவருக்கு தவறான சிகிச்சை அளித்த தனியார் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ஈரோடு மாணிக்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பூபதி. ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் இவர் கடந்த 1ஆம் தேதி இருசக்கர வாகன விபத்தில் பலத்த காயமடைந்துள்ளார். இதனால் அருகாமையில் இருந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். அப்போது சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் தரப்பில் இடது புருவத்துக்கு மேல் தையல் போட்டுள்ளனர். அதில் எதிர்பாராத விதமாக துணியை உள்ளே வைத்து தவறாக தையல் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய பூபதிக்கு 3 தினங்களுக்கு பின்னர் கடும் வலியால் அவதிப்பட்டுள்ளார். இதையடுத்து ஈரோடு அரசு மருத்துவமனையில் பரிசோதித்ததில் மருத்துவர்கள் தவறாக துணியை உள்ளே வைத்து தைத்தது தெரியவந்தது. இதனை அறுவை சிகிச்சை மூலமே சரி செய்ய முடியும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது எனவும், தவறான சிகிச்சையின் காரணமாக வேலைக்கு செல்ல முடியாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் சிகிச்சை அளித்த தனியார் மருத்துவமனையின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர் புகார் மனு அளித்துள்ளார். ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல தெரியுங்க. என்ன இந்த இடது கண் மட்டும் எனக்கு சரி பார்வை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வலது கண் நல்ல ஓரளவுக்கு கிளியராக தெரியுதுங்க. இந்த இடது கண் மட்டும் பார்வை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீ அது அந்த மாதிரி வந்துட்டு இப்போ டாக்டர்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அட்மிட் ஆக சொல்லிக்கிறாங்க. தையெல்லாம் பிரிக்க சொல்லிட்டுங்க. இவங்க வந்துட்டு ஜிஹெச்சில் வந்து இப்போ இனிமேல் போடணும்னு சொல்லிக்கிறாங்க. நீ மறுபடியும் அதுக்கு எத்தனை நாள் ஆகுது தெரியலைங்க. அது 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் கூட ஆகலாம். இப்போ அது வரைக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும். அதுக்கு மேலே என்னோட வாழ்வாதாரம் என்ன பண்ணுறேன்னு எனக்கு புரியல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.